சரி, மோஷன் இன் வெர்டிகல் பிளைன். ஃபஸ்ட்டு வெர்டிகல் சைக்கிள் ஓகே தான், சைக்கிளுக்கு பதிலாக பிளைன்னு சொல்லலாம். செங்குத்து தளத்தில் இயக்கம், செங்குத்து தளத்தில் இயக்கம் எடுங்க இல்லையுமா. செங்குத்து தளத்தில் இயக்கம். ஆரம்பிக்கலாமா வேணாமா? கவனிங்க, ஃபிசிக்ஸில் ஒரு ஈஸியான சாப்டர் ஃபண்டமெண்டலை புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஸோ மெமரி பண்ணுறதை தவிர்த்துட்டு புரிஞ்சு படிக்கணும். சரி, என்ன பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். வெர்டிகல் பிளைன் அப்படின்னா என்ன? இப்போ உதாரணத்துக்கு இதுதான் அந்த நோட், இதுதான் ஒரு நோட்டுன்னா இது ஒரு பிளைன். தமிழில் நீங்கள் இப்போ வார்த்தையை மைண்டில் ஓட்டிக்கணும். பிளைன்னா தளம் ஒரு டைம் தான் சொல்ல முடியும், அதுக்கப்புறம் அதை மைண்டில் ஓட்டிக்கணும். சரி, இப்போ இதுதான் பிளைன் அப்படின்னா இதுதான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் போக முடியாது, கீழேயும் போக முடியாது. ஒரு டைரக்ஷன் ஆரம்பித்தா இது ஒரு பிளைன். அப்படியே நான் எப்படி வச்சேன்னா இந்த பக்கத்துலேருந்து இப்படி போனேன், இது பேர் வெர்டிகல் பிளைன். ஸோ இந்த வெர்டிகல் பிளைன் இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோஷனை க்ரியேட் பண்ண முடியும். இது வந்து இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வந்துச்சுன்னா இதுதான் மோஷன் இன் வெர்டிகல் பிளைன். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? கிடையாது. வெர்டிகல் பிளைன் மோஷன் எப்படி இருக்கும்? இப்போ இதுதான்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வெர்டிகல் பிளைன் மோஷன். ஓகேங்களா? ஒரு சர்க்கிள் வந்து எனக்கு வெர்டிகல் பிளைனில் சுற்றுச்சுன்னா இதுதான் வெர்டிகல் மோஷன். இதே வந்து பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் மோஷன் அப்படின்னா எனக்கு இப்படி வரும், இது ஹரிசாண்டல் பிளைன். பட் ஹரிசாண்டல் பிளைன் இப்போ நமக்கு தேவை கிடையாது, ஏன்னா நாமளாக படிக்கிறதே அதுதான். இப்போ வெர்டிகல் பிளைனில் எப்படி இருக்கும் மோஷன்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, இது நம்ம இப்போ டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணுறது ஒரு விதம். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் டயக்ராமாக? ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். அப்ளிகேஷன் போயிட்டா இல்லை ஷேப்ஸு, ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். செட் ஆகல. ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். கவனிங்க, இது வந்து ஒரு சர்க்கிள். ஒரு பொருளோ இல்லை ஒரு காரோ ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி சுற்றிட்டு வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ஓவராலாக ஒரு டைரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்ன சார் அப்படி கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் போகுது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து இப்படி போக போக டைரெக்ஷன்ஸ் இந்த பக்கம் இருக்கும். கட்டாக இந்த பக்கம் வரப்போ டைரெக்ஷன் இந்த பக்கம் திரும்பிடும். அப்போ ரெண்டு இடத்துல டைரெக்ஷன் திரும்பும். கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டைரெக்ஷன் திரும்பும், இந்த பாயிண்ட்லேயே டைரெக்ஷன் திரும்பும். இந்த பாயிண்ட்லேருந்து டைரெக்டாக எடுத்தோம்னா இது இதோட டைரெக்ஷன். எப்படி வரைகிறது? இப்படி போகிறதுனால இப்படி வரைஞ்சி. ஒருவேளை சைக்கிள் இப்படி வந்துச்சுன்னா இந்த பக்கம் டைரெக்ஷன் இருக்கும், அப்படி போகிறப்போ இந்த பக்கம் டைரெக்ஷன் போகும். அது பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு தளத்தை மட்டும் நான் எழுதி போட்டால் போதும், இன்னொரு தளத்துக்கு நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் புரிஞ்சிக்கலாம். ஸோ இங்கே வரப்போ இப்படி வந்துச்சுன்னா அடுத்து இங்கே வரும் இப்படி டைரெக்ஷன் இப்படி திரும்பிடும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் டைரெக்ஷன் ஷிஃப்ட் ஆகும். இப்படின்னு கிடையாது, இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கனாலும் டைரெக்ஷன் மேலே இருக்கும், அப்படியே போயிட்டு கீழே வரப்போ என்ன ஆகும்? டைரெக்ஷன் இப்படி திரும்பும். ஸோ ஆப்போசிட் பாயிண்டில் மேக்ஸிமம் என்ன ஆகும்? டைரெக்ஷன் திருப்பிடும். அதுதான் வெர்டிகலோட முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. சரி, ரெண்டாவது இந்த இடத்துல லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்ளை ஆகும். இந்த சிஸ்டத்துக்கு உள்ளே யாரும் வரல, இங்கேருந்து யாரும் வெளியே போகலாம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. என்ன சார் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி? இப்போது இந்த இடத்துலேருந்து ஒரு பொருள் வந்து தன்னோட இயக்கத்தை ஆரம்பித்து இந்த இடத்துக்கு போகுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இப்போ கிரவுண்டில் இருக்குது, இது கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம். தரையில் இந்த பொருள் இந்த இடத்துல நிலையாக இருக்குது. இந்த நிலையாக இருக்கக்கூடிய பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகுது, இங்கே நிற்குது. இந்த ரெண்டு பாயிண்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து இதுக்கு டோட்டல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி போட்டுன்னு சொல்ல, டோட்டல் எனர்ஜி என்ன இருந்துச்சோ அதே தான் இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி சொல்கிறோம், கைனடிக் எனர்ஜி பற்றி பேசலை. இது வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா,
டோட்டல் எனர்ஜி ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்ன இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ பாயிண்ட் எடுத்துக்கலாம், இது பி பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஏ பாயிண்டில் என்ன இருக்கோ அதே தான் டோட்டல் எனர்ஜி பி பாயிண்டில் இருக்கும். எழுதியெல்லாம் கவனிங்க. இதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், கைனடிக் எனர்ஜி கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கும். கைனடிக் எனர்ஜி போக போக இங்கே அதிகமாக இருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி குறைஞ்சிருக்கும். அப்போது இங்கே ஒரு எனர்ஜி வந்து குறையுதுன்னா அது இன்னொரு எனர்ஜியாக மாறி இருக்கும். இந்த எனர்ஜி குறையுதுன்னா அது என்ன மறுபடியும் இன்னொரு எனர்ஜியாக மாறும். அப்போது இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எனர்ஜி தான் ஒன்றோட ஒன்று மாற்றிக்கிட்டு இந்த இயக்கம் நடக்குதே தவிர்த்து நான் வெளியிலேருந்து எந்த ஒரு எனர்ஜியும் கொடுக்கல. அப்போ இந்த மொத்த சிஸ்டத்துக்கு என்னத்தை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணலாம். அதாவது இனிஷியல் கைனடிக் எனர்ஜி அது எங்கே இந்த இடத்துல யூஸ் பண்ணலாமான்னா வெளியிருந்து யாரும் வரல. ஸோ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி which is equal to ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது இங்கேயும் பயன்படுத்திக்கலாம். இதை தான் இனிஷியல் டோட்டல் எனர்ஜி, இனிஷியல் கிடையாது, இது டோட்டல் எனர்ஜி பாயிண்ட்டு, இது டோட்டல் எனர்ஜி செகண்டு. ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் எடுத்துக்கிற டோட்டல் எனர்ஜி இந்த இடத்துல மறுபடியும் எங்கே போனாலும் அதே தான் இருக்கும். என்ன இது குறைஞ்சி இது கூடியிருக்கலாம், இது குறைஞ்சி இது கூடியிருக்கலாம், இதுக்குள்ளே தான் மாற்றங்கள் இருக்கும். ஸோ இது வெர்டிகல் மோஷனோட ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டல் பாயிண்ட். சரி, அதே மாதிரி டைரக்ஷன் என்ன ஆகும், ஒரு ஆப்போசிட் பாயிண்ட்டுக்கும் எனக்கு திரும்பிக்கிட்டே இருக்கும். இது வெர்டிகல் மோஷனோட அடிப்படையான தாட்டு. ரைட்டா, எழுதிங்க, நம்ம டெரிவேஷன் போகலாம். ஸோ அட் எனி பாயிண்ட், நல்லா புரிஞ்சுங்க, இது என்னென்னு சொல்லலாம்னா அட் எனி பாயிண்ட், எந்த ஒரு பாயிண்ட்லேயும் நீங்கள் டோட்டல் எனர்ஜி கால்குலேட் பண்ணிங்கன்னா அதே வேல்யூ தான் அதர் பாயிண்ட்லேயும் வரும். இன்னொரு புள்ளியில் இப்போ ஆராய்ச்சி பண்ணாலும் அதே தான். இப்போ நான் இந்த இடத்துல டோட்டல் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறேன் இந்த பர்டிகுலர் பாயிண்டில், இதே தான் இந்த இடத்துல டோட்டல் எனர்ஜி கிடைக்கும். அதே தான் இந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ணாலும் டோட்டல் எனர்ஜி கிடைக்கும். அதே தான் இந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ணாலும் கிடைக்கும். நோட் பண்ணிக்க. இதில் வெலாசிட்டி எப்படி இருக்குது, ஆக்சலரேஷன் எப்படி இருக்குன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம், குறிப்பிட்ட இடத்துல இருக்கும் மொத்த ஆற்றல் மற்றொரு குறிப்பிட்ட இடத்திற்கு போகும் பொழுதும் அதே ஆற்றல் அளவு தான் காணப்படும். ஓகேவா, ரைட். சரி, இப்போ வெர்டிகல் மோஷனில் நம்ம டெரிவேஷன் போக போகிறோம். ஸோ சுலபமான பாயிண்ட்ஸை தான் நம்ம போக போகிறோம். பட் பேசிக்காக கவனிச்சிக்கணும். அதில் சின்ன சின்ன நோட்ஸ் நான் சொல்கிறதெல்லாம் எழுதி வைக்கணும். போர்டுக்கு இதை மட்டும் காப்பி பண்ணக்கூடாது. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லெக்சரை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும். ரைட்டு, இப்போது எனக்கு மொத்தமாக ஒரு சர்க்குலர் மோஷன் சார் எடுத்துக்கிறேன். இதுதான் ஒரு சர்க்குலர் மோஷன். ஒரு ஷேப் எடுத்துக்கலாமா? ஒரு ஒயிட் டிஸ்க் எடுத்துக்கிறேன். லிசன், இது ஒரு சர்க்குலர் மோஷனுக்காக நான் ஒரு டிஸ்க் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். நடுவில் நான் நின்றுக்கிறேன். ஒரு புள்ளியை இமேஜின் பண்ணிக்கங்க. என் கையிலேருந்து ஒரு கயிறை இப்படி நீளமாக விட்டுறேன். விட்டுட்டு பாருங்கள், ஃபிசிக்ஸ் கஷ்டம் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா புரியும். இந்த இடத்துல ஒரு பந்தை கட்டி விட்டுறேன். ஓகேவா, இதே தான். நான் இப்படி இருக்கேன், எனக்கு புள்ளியை இமேஜின் பண்ணிக்கங்க. நான் இப்படி பந்து இப்படி சார்ஜர் இப்படி கட்டி தொங்க விட்டுட்ருக்கேன். ஸோ இதுதான் பாயிண்ட்டு. ஓகேவா, இங்கேருந்து இது வரைக்கும் இப்படி இருக்குது. இது என்ன போகுது, இப்போது சுத்த போகுது. நல்லா புரிஞ்சுங்க, இது சுத்த போகுது. சரி சார், சுற்றுது. இப்போ இந்த பந்து வந்து பார்த்திங்கன்னா சுற்றி விட்டோம்னா இங்கே போய் நிற்குது. குறிப்பிட்ட இடத்துக்கு தான் இந்த இடத்துல நிற்குது. ஸோ இங்கே ஒரு அதே கூட போடுறேன். நல்லா பாருங்கள், இந்த இடத்துல மொத்த லென்த்தை நான் 6ன்னு பேர் வச்சுக்கிறேன். மொத்த லென்த்து 6ன்னு பேர் வச்சுக்கிறேன். அதே லென்த்து தான் இங்கே இருக்குமே தவிர்த்து கயிறு எங்கேயும் காணாமல் போடாது. ஸோ அதே 6 லென்த்து தான். இது தரையில் h=0 மீட்டர். இங்கேருந்து எவ்வளோ தூரம் சார் போச்சு, h டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் போச்சுன்னா ஹச்சுங்கிற டிஸ்டன்ஸ் இப்போ வந்து போயிருக்கு.
ஆஸ் யூஷுவல் கண்ணா. இப்போ இதோட காஸ் தீட்டா வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஏன் நான் அப்படின்னு சொல்கிறேன், இங்கே ஒரு கோடு போட்டுக்கிறேன். இந்த இடம் தீட்டா, இந்த இடம் தீட்டா. ஏன்னா கயிறு இப்படி இருக்குது, 10 டிகிரி, 20 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 50, 60, 90 டிகிரி, அப்படியே போனால் 150 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி. அது ஏதோ ஒரு டிகிரியில் இருக்கட்டும். நம்ம இதை ஆராய்ச்சி பண்ணோம்னா எந்த டிகிரி வேணாலும் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த குறிப்பிட்ட லென்த் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணா நல்லா பாருங்கள், மொத்தமாக ஆர், இதில் ஹச்சை மட்டும் தூக்கிட்டால் எனக்கு கிடைக்கும். மொத்தமாக ஆர், அதில் ஹச்சை மட்டும் தூக்கி விட்டுறேன். அப்போ இது என்னது, ஆர் மைனஸ் ஹச், ஆர் மைனஸ் ஹச். இப்போ இந்த ட்ரையாங்கிள் மட்டும் சார் தனியாக எழுதுகிறோம் பாருங்கள், செங்கோணம் முக்கோணம் தான். இது தீட்டா, இது 90 டிகிரி கிடைக்குது, இது ஆர் மைனஸ் ஹச், இது ஆர். அப்போ காஸ் தீட்டாவோட ஃபார்முலா, இது வந்து கர்ணம், இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பக்கம், இது தீட்டாவுக்கு ஆப்போசிட் இருக்குது எதிர்பக்கம், ரெண்டும் சேர்ந்துருந்தால் அடிப்பக்கம், ஹைப்போட்டெனியஸ், அட்ஜசன்ட், அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டெனியஸ். அவ்வளோதான். மீதெல்லாம் நீங்கள் இந்த பக்கம் பெருக்கி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஹச் மட்டும் வர மாதிரி பார்த்துக்கங்க. இந்த பக்கம் இது பெருக்குன்னா ஆர் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஹச். ஹச் ப்ளஸில் வரட்டும், இவன் மைனஸில் போகட்டும். அப்போ ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஆர் காஸ் தீட்டா. ஈக்குவேஷனில் 2 ஆர் இருந்துச்சுன்னா பொதுவாக என்ன பண்ணிக்கணும், உடனே வெளியே எடுத்துக்கணும், அப்படியே வைக்கக்கூடாது. அப்போ ஆர் எடுத்துட்டோன்னா இந்த இடத்துல 1ன்னு போயிடும், இங்கே 1 விட்டுட்டு வெளியே போயிடும், இங்கேயும் 1 விட்டுட்டு வெளியே போய்டும், எழுதிக்காட தேவையில்லை. அப்போ 1 மைனஸ், ஸோ இதில் ஹச்சோட வேல்யூ என்ன கண்ணா, ஆர் இன் ஆர், ஆர் காஸ் ஆர், ஹச் ஈக்குவல் டு ஆர் 1 மைனஸ் காஸ் தீட்டா. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறோம், இந்த டிஸ்டன்ஸான ஹச்சுக்கும் இந்த டிஸ்டன்ஸான ஆருக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இப்படி தான் க்ரியேட் ஆகும். சரியா? இதில் தீட்டா போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக என்ன மாற்றம் ஹச்சில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். எக்ஸாக்டாக எந்த பொசிஷன்னு சொல்ல முடியும். அதாவது தீட்டாவோட வேல்யூ நமக்கு டிஃபைன் பண்ணுது. ஸோ எந்த தீட்டா, இதுதான் அந்த தீட்டாவோட வேல்யூ. ரைட்டாக இந்த குறிப்பிட்ட தீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம். டெரைவ் பண்ணிக்கோங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எங்கே தேவைப்படுதோ அங்கே நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு லிசன். இப்போ இதை கொஞ்சம் இன்னுமே ஜூம் அவுட் பண்ணி பெருசாக்கிட்டேன். லிசன். இப்போ இந்த சர்க்கிள் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த சர்க்கிள் இங்கே பார்க்குறீங்க, ஸோ இப்போ இந்த சர்க்கிளில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலராக இப்போ இந்த சர்க்கிள் மோஷனில் எனக்கு டெரிவேஷன் தேவைப்படுது. இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாயிண்ட்லையும் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் கீழே வரும். எங்கே நான் எப்படி வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறது? உதாரணத்துக்கு வெலாசிட்டியை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடம் இந்த சென்டர் பாயிண்ட், இங்கேருந்து இங்கே வரைக்கும் இந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் இருக்குது. அகெயின் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட் இந்த இடத்துக்கு வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல வெலாசிட்டியை சும்மா ஏனோ தானோன்னு குறிக்கூடாது. இப்படியெல்லாம் வெலாசிட்டி V1 அப்படிலாம் குறிக்கூடாது, தப்பு. அதுக்குன்னு ஒரு மேனர் இருக்குது. டேஞ்செண்ட் வரையணும். எந்த பக்கம் போகுது? இந்த பக்கம் போகுது. அப்போ இந்த பக்கம் போகிற மாதிரி கையை இப்படி வச்சு நேராக தான் வைக்கணும். அது எப்பயுமே ஒரு பாயிண்ட்டு. எந்த பக்கம் போகுது? இந்த பக்கம் போயிட்டுருக்கனால கை இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த பக்கம் போகிற மாதிரி இருந்தால் கை இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். நேராக தான் இருக்கணும். அது பேர் தான் டேஞ்செண்ட். ஓகேவா? அப்போது டேஞ்செண்ட் வரைய கற்றுக்கணும். இப்படி வரைஞ்சிங்கன்னா இது பேர் தான் டேஞ்செண்ட். அப்போ இதோட டேஞ்செண்ட் என்ன சார் தரும்? அதோட டைரக்ஷனை தரும். இப்படி தான் வரையணும். இப்போ இதை வரைஞ்சிங்கன்னா இந்த வெக்டருக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பால் என்ன ஸ்பீடில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் V1 ஸ்பீடுன்னு எடுத்துக்கிறேன். V1 ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஃபார் எக்ஸாம்பிள் Pங்கிற பேர் வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் Pங்கிற வச்சுக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி தெரியறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இது எங்கே போக போகுது, அடுத்து இங்கே போக போகுது. அப்போ கை இங்கே வச்சுட்டு டேஞ்சென்ட் எப்படி வரையணும், இப்படி வரையணும். அப்போது இந்த இடத்துல பாயிண்டோட அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி விபின்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம்னா V1க்கும் விபிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, இங்கேருந்து ஒரு ஸ்பீடில் போச்சுல, இப்போ அது என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சால் தான் அடுத்து அது எந்த ஸ்பீடில் ரீச் ஆகும், அடுத்து அது எந்த ஸ்பீடில் ரீச் ஆகும்னு தெரியும். இது நார்மலாக சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்ளை பண்ணுறப்போ பெரிய என்ன இது தெரிஞ்சு என்ன பண்ண போனால் பெரிய பெரிய மெக்கானிசம், பெரிய பெரிய பில்டிங்கில், பெரிய பெரிய மிஷினரிஸில் இந்த மெக்கானிசத்தை சர்க்கிளில் ட்ராவல் பண்ணுறப்போ இது கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். அது ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான பிளேஸ். இங்கே என்ன ஸ்பீடில் போச்சு, இப்போ இங்கே என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அப்ளிகேஷனை பற்றிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இதை கவனிங்க. சரி, ரைட்டு. இப்போது இங்கேருந்து பால் இங்கே போயிடுச்சு. அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எனக்கு டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, பட் இன்டைரக்டாக இந்த மொத்த பார்ட்டிகளுக்கு என்ன எல்லா இடத்துலையும் என்ன பொதுவாக இருக்கும், டோட்டல் எனர்ஜி, which means law of conservation of energy, which means initial kinetic energy plus initial potential energy, which is equal to final kinetic energy plus final potential energy. அவ்வளோதான். இது நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தானே. இதை நம்ம என்ன பண்ண முடியும், அழகாக டெரைவ் பண்ண முடியும். எப்படி சார் டெரைவ் பண்ணுறது, இனிஷியல் பாயிண்ட்டை மட்டும் பாருங்கள். இந்த சைடு ஈக்குவேஷன் இதுதான் மொத்த இனிஷியல் பாயிண்ட்டும். இந்த மொத்த இனிஷியல் பாயிண்ட்டு எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு V1 வெலாசிட்டியை கெயின் பண்ணியிருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, கைனெட்டிக் எனர்ஜியான ஆஃப் mv1² வச்சுருக்கு. சரி, இது எங்கே இருக்குது, கிரவுண்டில் இருக்குது. h=0. அப்போ என்ன கிடையாது, இனிஷியலில் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. அப்போ அப்ளை பண்ணலாமா, இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி 1/2 mv1² + 0. இப்படி தான் லா ஆஃப் கன்சர்வேஷன். நான் சொன்னல, போக தான் மெக்கானிசம் புரியும், ஒரு ப்ராப்ளத்திலே புரியாது. ஃபைனல் எங்கே போயிடுச்சு, இங்கே தான் அடுத்த ஆராய்ச்சி ஃபைனல். இது கிரவுண்ட்லேருந்து மேலே போயிடுச்சு. எவ்வளோ ஹைட்டு போயிருக்குன்னா ஹச் ஹைட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ இப்போ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ கெயின் பண்ணியிருக்கு, mgh ஃபார்முலா ப்ளஸ் ஓய்வில் இருக்கா, இல்லை இயக்கத்தில் தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணோம், ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜிங்கிற இடத்துல ஆஃப் டைம் mvp². அவ்வளோதான் எல்லாமா. ஸோ இதில் ஃபைனல் ஆகிறப்போ 1/2 mvp². அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களோட பாயிண்ட் தான். பொதுவாக இருக்கிறத கேன்சல் பண்ணுங்கள். பொதுவாக என்ன இருக்குது, m ஆஃப் காமனாக இல்லை, மீதி எழுதுனா 1/2 v1² 1/2 vpm² + gh. எல்லாத்தையும் 2ஆல் பெருக்கிங்க. 2ஆல் பெருக்குனா 2 கேன்சல், 2ஆல் பெருக்குனா 2 கேன்சல், இங்கே 2 அப்படியே வந்துடும். அப்போ v1² + vp² + 2gh. எப்படி கொண்டு வந்தேன், 2ஆல் மொத்த எஸ்டர்மையும் பெருக்கிட்டேன். இப்போ ஒரு சைடு வச்சாலும் ஓகே, இல்லை எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்படியே பில்ட் பண்ணாலும் ஓகே. உங்களுக்கு என்ன வேணும்னா, இந்த பாயிண்டில் வேணும்னா இது இந்த பக்கம் கொண்டு வந்துக்கங்க, இல்லை இது வேணுமா அப்படியே வச்சுக்கோங்க, வாட் எவர். அவ்வளோதான் ஈக்குவேஷன். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக் கால்குலேஷன் தான். நீங்கள் சம்ம போகிறதோ இந்த பக்கம் கொண்டு வரீங்கன்னா ரூட் எடுக்கிறீங்களா, அது எனக்கு தெரியாது. அதுவானது அது நம்ம ஃபைனல் போட்டுக்கலாம். இது என்ன ரிலேஷன்ஷிப் கொடுக்குதுன்னா, இந்த இடத்துல ஒரு வெலாசிட்டி தெரிஞ்சுன்னா இப்போது அந்த வெலாசிட்டி கண்டுபிடிக்க உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அது எவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்குங்கிற முக்கியமான டேட்டா தேவைப்படும். இது தூக்கிட்டேன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஹைட் டேட்டா இல்லைன்னா ஒரு ரேடியஸ் இருந்தாலே போதும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், v1² which is equal to vp² + 2g. ஹச்சோட ரிலேஷன்ஷிப்பு r × 1 - இப்போ டேட்டா என்ன தேவையில்லை, கொஸ்டின் பேப்பரில் ஹச் இல்லைன்னா ஆர் கொடுத்துருந்தா அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். பட் ஆர் கொடுக்குறப்ப என்ன கண்டிப்பாக தேவைப்படும், திட்டா தேவைப்படும். அதை நேரடியோ மரமோ கண்டுபிடிக்க ஏதாவது ஒரு ஹிண்ட் இருக்கும். நோட் பண்ணிங்க. இந்த மாதிரி நினைக்கிறேன். சரி,
அதுக்கப்புறம் அடுத்த ஹெட்டிங் அதிகமாக அடுத்த ஹெட்டிங் அதிக tension in string at any point அடுத்த ஹெட்டிங் அதிகமாக tension in string at any point எந்த ஒரு புள்ளியிலும் இருக்க விசை காண்க இருக்க விசைமா டென்ஷனாக இருக்க விசை தெரியாதா எழுத மாட்டோமா 1000 டைம் சொல்லியிருப்பேன் நீங்கள் மொழி பெயர்த்துருக்கணும் இன்னும் அந்தளவுக்கு திறமையை வளர்க்கணும் இருக்க விசை இழு விசை ரெண்டும் ஒன்று தான் எதை வேணால் பயன்படுத்தலாம் ஆரம்பிக்கலாமா ஸோ இன்னொரு சர்க்கிள் எடுத்துக்கலாம் அதே சர்க்கிள் அதே கான்செப்ட் தான் நான் எதுவும் மாற்றலாம் போல் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆப்ஜெக்ட் இப்படி தொங்க விடுறேன் இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும்னா கீழே இருக்குது இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங்கு என்ன வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இறுகி இருக்கும் இதான் இருக்க விசைன்னு சொல்லுவாங்க இது இறுகலைன்னா இப்படி இருக்கும் இந்த இடத்துல டென்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது இது அதிகமாக அந்த கயிறு ஸ்ட்ரெச் ஆகி பிஞ்சிரும் சரி அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு சர்க்குலர் மோஷனை யார் சுற்றுறாங்களோ அந்த ஸ்ட்ரிங் ஃபோர்ஸை நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணலைன்னா நடுவில் பிஞ்சிட்டு போயிடும் அப்போது இந்த இடத்துல இது நான் ப்ளேஸ் பண்ணுறேன்னா எவ்வளோ ஸ்ட்ரிங் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது எவ்வளோ டென்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது அப்போது ஒரு த்ரெட்டுக்கும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் கால்குலேட் பண்ணலாம் ஸோ சென்டர் பாயிண்ட் இங்கேருந்து ஒரு கயிறு இந்த இடத்துல அந்த பால் இந்த இடத்துல டென்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் சிம்பிள் ஃப்ரீ பாடி டயக்ராம் படி பாடியிலேருந்து அவே ஃப்ரம் மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் சரி இவனோட வெயிட் என்ன கிரியேட் ஆகும் எம்ஜி இதெல்லாம் இருக்கும் கிளியர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எங்கே பாயிண்ட் போகிறான் பாயிண்ட்டு பிக்கு போயிட்டான் இந்த இடத்துல பாயிண்ட் பி இப்போயுமே டென்ஷன் ஃபோர்ஸ் எங்கே கிரியேட் ஆகும் அவே ஃப்ரம் த பாடி இந்த கயிறு லென்த்து ஆர் அதே கயிறு தான் இங்கே இருக்குது அதனால் இதுவும் ஆர் இது இருக்குது ஓகே இப்போ முக்கியமான பாயிண்ட் வேர் இஸ் எம்ஜி எப்பயுமே இதுதான் கிரவுண்டு அப்படின்னா கிரவுண்டை நோக்கி தான் எம்ஜி இருக்கணும் இப்போ இதுதான் எம்ஜி பட் டென்ஷன் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இந்த எம்ஜி என்ன ஆச்சு அதை எங்கே நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன தேவைன்னா இந்த இடத்துல ஆங்கிள் தீட்டா தேவை லிசன் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் ஆங்கிள் தீட்டானா கொஞ்சம் இந்த வெள்ளைக்கோட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் ரைட் இங்கே பாருங்கள் முன்னாடி வந்து 0 டிகிரியில் எம்ஜி கிடச்சிச்சு இப்போ என்ன கிடைக்குது தீட்டா லெவலில் எம்ஜி எங்கன்னு கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இந்த இடத்து இங்கே பாருங்கள் இந்த கோடு அப்போ இந்த இடத்துல ஆங்கிள் தீட்டானா பார்க்க ஒரே மாதிரி இருக்குது இவனும் தீட்டா அப்படியே சொல்லியிருக்கேன் எம்ஜி இங்கே இருக்குது தீட்டாக்கு மேலே பொறுத்தணும்னா அது இது என்னவாக இருக்கும் எம்ஜி காஸ் தீட்டா ரைட்டு அதாவது தீட்டாக்கு மேலே கொண்டு போகிறோம் இந்த லைனில் கொண்டு போகிறோன்னா எம்ஜி காஸ் தீட்டா அப்போது லிசன் தான் இதிலிருந்து எம்ஜி காஸ் தீட்டாவிலிருந்து 90 டிகிரி யார் இருப்பா எம்ஜி சைன் தீட்டா இங்கேருந்து எம்ஜி காஸ் தீட்டாவில் நீங்கள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பாருங்கள் எம்ஜி காஸ் தீட்டாவிலிருந்து 90 டிகிரியில் நமக்கு எப்பயுமே என்ன லொக்கேட் ஆகும் எம்ஜி சைன் தீட்டா லொக்கேட் ஆகும் ஃபஸ்ட் இந்த வரைக்கும் பாயிண்ட் புரியுதா நல்லா புரிஞ்சுக்கணும் தீட்டாவை ட்ரா பண்ண கற்றுக்கணும் அண்டு எம்ஜி காஸ் தீட்டாவை கற்றுக்கணும் அங்கிருந்து என்ன பண்ணணும் எம்ஜி சைன் தீட்டாவையும் எப்படி டயக்ராமுக்குள்ளே கொண்டு வந்து தெரிஞ்சிட்டாலே யூ கேன் ட்ரா த ஃப்ரீ பாடி ஈக்குவேஷன்ஸ் என்ன எப்படி வந்து ஈக்குவேஷன் போடலாம் ஆஃப் மோஷன் படி இந்த பக்கம் டென்ஷன் ஃபோர்ஸ்
இந்த பக்கம் எம்ஜி காஸ் தீட்டா. அப்போ டேரெக்டாக நம்ம என்ன சொல்லக்கூடாது, எம்ஜி சரி இந்த இடத்துல எம்ஜி வந்து இந்த இடத்துல டென்ஷன் டி எம்ஜிக்கு ஈக்குவல்னா இந்த இடத்துல டென்ஷனுக்கு யார் ஈக்குவல், எம்ஜி காஸ் தீட்டா. இந்த தீட்டாவை போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எம்ஜி ஒரு இடத்துலையுமே லொக்கேட் ஆகி மாறிட்டுருக்கோம். சரி, இப்போ இந்த கயிறு என்ன பண்ணுறோம், பிடிச்சி சுற்றுறோம். ஜொயின் ஜொயின் ஜொயின். இது என்ன பண்ணும், இந்த சர்க்கிளை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணும் இல்லையா, சர்க்கிள்குள்ளே வர ட்ரை பண்ணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது அப்போ தான் என்ன பண்ணும், அழகாக சர்க்கிளை க்ரியேட் பண்ணும். அதுக்கு இப்போ ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். இது பேர் மைய விலக்கு விசை, மைய நோக்கு விசை, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ். எந்த ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே டென்ஷன் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அதனால் நான் என்ன பற்றி பேச போகிறேன்னா வெளிப்பக்கம் கிரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை போய் எடுத்துக்கலாம். வாட் எவர் நீங்கள் ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கூடிய சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸா இல்லை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸா, இது மட்டும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். லிசன், நான் எடுத்துக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ஜி காஸ் தீட்டா சைடில் இருக்கக்கூடிய சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். என்ன ஃபோர்ஸ், mv²/r. உள்ளுக்குள்ளே டென்ஷன் ஃபோர்ஸ், வெளியே mv²r, அப்புறம் இன்னும் ஒருத்தன் ப்ளஸ் mg cos θ. அப்போ ஈக்குவேஷன் எப்படி வரும், t எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தணும், சேம் வெக்டர்ஸ்னால் சேர்த்துக்கணும். அப்போது mv²/r ப்ளஸ் mg, அவ்வளோதான் டென்ஷன் ஃபோர்ஸ். சார் ஏன் சார் இவனை இந்த பக்கம் எடுத்துக்கல அப்படின்னா, நான் கண்டுபிடிக்கிறது என்னது, டென்ஷன். இங்கே டென்ஷன் க்ரியேட் பண்ணக்கூடிய ஆள் வெளியே யார் இருக்கிறது, mv²r. அது போக யார் இருப்பா, அந்த பாடியோட மாஸ். அப்போ இந்த டென்ஷனுக்கு காரணமானவன் ரெண்டு பேர். உள்ளுக்குள்ளே ஒருத்தர் இருப்பான், அவனை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இவங்க ரெண்டு பேர் தான் என்னது ஓவரால் டென்ஷன் க்ரியேட் பண்ணுறது. ஆப்போசிட் அவன் சைடில் வரதை பற்றி நம்ம பிரச்சனை இல்லை. இந்த டென்ஷன் எந்தளவுக்கு இந்த கயிறு இருக்குங்கிறது இந்த ரெண்டு வேல்யூ எந்தளவுக்கு அதிகமாக இருக்குங்கிறத பொறுத்து. அப்போ டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் அட் எனி பாயிண்ட் ஃபார்முலா t = mv² + mg cos θ இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டோன்ல எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், டேரெக்ட் பண்ணிக்கங்க. புரியல, எந்த ஒரு பாயிண்ட் ஆக்சலரேஷன் நம்ம அதெல்லாம் போல போய் டென்ஷன் போகிறோம். டென்ஷன் வெலாசிட்டி போக சொல்கிறோம். எழுதிட்டிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் எந்த இடத்துல அதிகமாக இருக்கும், டென்ஷன் எந்த இடத்துல கம்மியாக இருக்கும். ஜஸ்ட் திங்க். நார்மலாக உணரக்கூடிய எல்லாத்தாலையும் சொல்ல முடியும். பாருங்கள், இப்போ பார்க்கவே தேவையில்லை. இப்போ இந்த கயிறு வந்து இப்படி இருக்குது அப்படின்னா கீழே இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா டச் ஆகிருக்குன்னா இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இதுதான் டென்ஷன் ஃபோர்ஸ். இதுதான் லோயஸ்ட் பாயிண்ட், சர்க்கிளோட லோயஸ்ட் பாயிண்ட். இது மேலே போக 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 இப்படி வச்சா இங்கே பாருங்கள் டென்ஷனே இருக்காது. டென்ஷன் இருக்காது மீன்ஸ் அவ்வளோதான். விட்டனை பாருங்கள் தொலைதொலன்னு போகுது. இங்கே நான் பிடிச்சிட்ருக்கேன், விட்டனா அது ரோட்டில் அந்த தொலைதொலம் தான் போகும். அதே சுற்றுறப்ப அது கரெக்டாக என்னால் பார்க்க முடியாது. பட் இதே தான் நடக்கும். சுற்றுறப்ப என்ன நடக்கும், அதே தான் நடக்கும். எங்கேயாவது சுற்றிட்டு விழுத்துட்டு போகுது. சரிங்களா? சுற்றுறப்பையும் அதே தான். இப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் இப்போ ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தெரியும். நார்மலாக பார்க்குறப்போ கொஞ்சம் கொஞ்சம் விட்டிங்கன்னா மேலே அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படியே குறையிறதையும் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். அப்போ என்ன சார் நடக்குது? அப்போது அடுத்த டாபிக், மேக்ஸிமம் மினிமம் டென்ஷன் இன் த ஸ்ட்ரிங் இன் வெர்டிகல் மோஷன். அதிகபட்ச குறைந்தபட்ச இருக்க விசை ஒரு செங்குத்து தலை இயக்கத்தில். கவனிங்க, மேக்ஸிமம் மினிமம் டென்ஷன் ஃபோர்ஸ். சரி, அதுகிட்ட எதையும் தேவையில்லை, நம்ம எழுதிக்கிறது தான். பாயிண்ட் கவனிப்போம். கவனிங்க, இப்போது எனக்கு வந்து அந்த பாப் இது சென்டரில் இருந்து இந்த இடத்துல அந்த பாப் இருக்குது, ஒரு பால் இருக்குது. இப்போ தான் டென்ஷன் அதிகமாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அவே ஃப்ரம் த பாடி டென்ஷன் இந்த இடத்துல எப்பயுமே மேக்ஸிமமாக இருக்கும். எப்போ அப்படின்னா அதோட லோவஸ்ட் பாயிண்டில். எப்போ வந்து மினிமமாக இருக்கும், ஹையஸ்ட் பாயிண்டில். டைரக்ஷன் இப்படி தான் போட்டு காட்டணும். இது ஹையஸ்ட் பாயிண்ட்டு. இந்த இடத்துல டென்ஷன் ஃபோர்ஸு ரொம்ப ரொம்ப
மினிமமாக இருக்கும். சரி, ரைட்டு. அப்போ நமக்கு என்ன தேவை? இதுக்கான எக்ஸாக்ட் டெரைவ்டு ஃபார்முலாஸ் தேவை. ஃப்ரீ பாடி டயக்ராம் மறந்துடாதீங்க. இந்த பக்கம் கீழே mg, சர்க்கிளை விட்டு வெளியே தான் எப்பயுமே mv²/r. ஆனால் இங்கே mg பூமி இங்கே இருக்குது, அதனால் வேறு வழி இல்லை. mg என்ன பண்ணோம்? கீழே தான் இறங்கும். பாயிண்ட் புரியுதா? ஏன்னா எப்பயுமே கிரவுண்ட் இருக்குன்னா கிரவுண்டை பார்த்த மாதிரி தான் mg இருக்கும். புரியுதா கிருஷ்ணன்? அப்போது இங்கே எங்கே மைய விளக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இருக்கும் கிருஷ்ணன்? இதில் எங்கே மைய விளக்கு விசை இருக்கும்? இந்த இடத்துல அதே தான். நோக்கு விசை எடுத்துக்கணுமா? எடுத்துக்கக்கூடாது சொல்லியிருக்கல. இதில் மைய நோக்கு விசை எடுத்துக்கணும், மைய விளக்கு விசை எடுத்துக்கணுமா? விளக்கு விசை இதை தான் எடுத்துக்கணும். அப்படியே மைய நோக்கு விசையான கேள்வி வருது. மைய விளக்கு விசை தான். அப்போது எங்கே எழுதி காட்டணும்? ஆப்போசிட் டைரக்ஷனில் mv² விட. அவ்வளோதானே கண்ணா? வெரி குட். நான் அப்படி சொல்லவே இல்லையே. ஏன் mg ஆப்போசிட் டென்ஷன் எடுக்கணும்னு சொல்லவே இல்லை. அந்த பக்கம் ஆப்போசிட்டில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து டென்ஷனுக்கு ஆப்போசிட்டில் முன்னாடி mg இருந்துச்சு. இப்போ அது எங்கே போச்சுன்னு தான் கேட்டேன். அது எப்படி போச்சு? mg காஸ்திட்டாவாக போச்சு. இந்த பாயிண்ட் அது இங்கே. அப்படியே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா mg அதே காஸ்திட்டா தான். 180 டிகிரி என்னது? மைனஸ் மீன் அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்கும். ஸோ கரெக்டான மீனிங் தான். ஸோ நீங்கள் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் எல்லா இடத்துலையும் தேட முடியாது. ஒரு பர்டிகுலர் ஜோனில் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி தன்னோட டைரக்ஷனை டோட்டலாக மாற்று இல்லையா? அதனால். அடுத்து a cup of tea. லிசன். இப்போ என்ன பண்ண போகிறோம்? இது பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கலாம், இது பாயிண்ட் பின்னு வச்சுக்கலாம். டென்ஷன் பாயிண்ட் ஏ மேக்ஸிமம் அதுதானே. டீக்கு எது ஈக்குவல்? ஆப்போசிட்டில் mv²/r ப்ளஸ் mg மட்டும்தான். அது ஹையஸ்ட் பாயிண்டில். நல்லா பாருங்கள், டிபி சைடில் தான் யார் வரா? mg வரா. அதனால் அவங்கள தான் கூட்டிக்கணும். அவன் யாருக்கு ஈக்குவலாக இருக்கான்? v²/r. உங்களுக்கு டிபி மட்டும் வேணும்னா mv²r மைனஸ் mg. இதுதான் மேக்ஸிமம் டென்ஷன். ப்ளஸில் வந்தால் தெரியுது. இது வந்து மினிமம் டென்ஷன். கால்குலேஷன் படியும் கரெக்டாக மைனஸ் வருது. நோட் பண்ணுங்க. இன்பிட்வீன் தேர்டா முன்னாடி கொடுத்த அந்த ஃபார்மில் பயன்படுத்திக்கலாம். சரி, இப்போ என்னன்னாக்குன்னா இப்போது கண்டிஷன் போக போகிறோம். எடுத்த ஹெட்டிங் அதிகமாக கண்டிஷன் ஃபார் லூப்பிங் எ லூப். சுழலுக்கான நிபந்தனை கண்டிஷன் ஃபார் இந்த வேர்டு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லூப்பிங். கண்டிஷன் ஃபார் லூப்பிங் ஃபார் லூப். இன்னொரு ஹெட்டிங் சுழலுக்கான நிபந்தனை. இன்னொரு ஹெட்டிங் தீர்வுகட்ட திசைவேகம். கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. critical velocity. நானே தானே தானா. அப்படியே லிசன்மா. வாட் இஸ் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி? திஸ் திங். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எங்கே இருக்குது, மேக்ஸிமம் டென்ஷன் எங்கே இருக்குது, மினிமம் டென்ஷன் இது சென்டர்ஸ் இருக்குது. இங்கிருந்து இது வரைக்கும் வந்துச்சுன்னா டென்ஷன் ஏ. அதே பந்து இங்கே போச்சுன்னா இவ்வளோதாம நமக்கு வந்து ஒரு இது வரைக்கும் தான் நம்மளோட வேலையை. என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஒரு 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 வெர்டிக்கல் லூப் எடுக்கணும். லூப்னா சுற்றுறது, ஃபுல்லாக சுற்றுறது. இந்த வெர்டிக்கல் சர்க்கிளை முடிக்கணும் அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் பந்தை கொண்டு போனால் போதும். அதுக்கப்புறம் அதுவே என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும். அப்போ இது வரைக்கும் தான் உங்களோட வேலையை. மொத்தமாக உங்களுடைய எனர்ஜி சிஸ்டம் எல்லாம் இது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அதுவே மீதி வேலையை பார்த்துட்டு இங்கே வந்துடும்.
சரிண்ணா இங்கே வரைக்கும் போயிட்டு அப்படிங்க வந்துடும், இவ்வளோ தான். அப்போ என்ன ஸ்பீடில் விட்டு எறிஞ்சிருந்தாங்கன்னா அது அங்கே போய் சேரும். என்ன ஸ்பீடில் விட்டு எறிஞ்சுன்னா அது அங்கே போய் சேரும் இல்லையா? இங்கே வந்து சேர்றப்போ இதோட ஸ்பீடு என்னவாக இருக்கணும்? ஹையஸ்ட் பாயிண்டில் ஸ்பீடு 0வை அட்டென்ட் பண்ணது இல்லையா, அது எக்ஸாக்டாக அதோட வேல்யூ எவ்வளோ இருந்திருக்கணும்? லிசன், அதுதான் பார்க்க போகிறோம். லிசன்மா, இந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஸ்பீடு 0 ஆகிடும். பட் அது வரைக்கும் வரணும் இல்லையா? அப்போ அது வரைக்கும் வரணும்னா மினிமம் என்ன ஸ்பீடில் இதை ட்ராவல் ஆகி வந்திருக்கணும்? ஓகே, நமக்கு தெரியும் இது வரைக்கும் அது வந்து நான் டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த பிங்கிற பாயிண்டில் 0வாகவும் இருக்கலாம், இல்லை 0க்கு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை 0 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். அதான் கண்டிஷன். இல்லை பார்த்தீங்க, 0வாக இருக்கலாம், இல்லையா 0 விட கொஞ்சம் அதிகமாக. டிபிக்கு என்ன ஃபார்முலா? mv²/r - mg. அப்போ இதோட வேல்யூ எதாவது இருக்கலாம், 0வாக இருக்கலாம், இல்லை 0 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். இந்த பக்கம் 0 இருக்கனால அந்த பக்கமும் கொண்டு போனால் கேன்சல் ஆகிடும். மீதி v²/r - g 0. இது கிளியரா? இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வெலாசிட்டி கரெக்டாக இங்கேருந்து இது வரைக்கும் போக வேண்டிய சென்ட்ரி ஃபியூகல் வெலாசிட்டி. அதனால் நீங்கள் வரைஞ்சா இதே வரைஞ்சிக்கலாம். இந்த பர்டிகுலர் பாயிண்ட் 0 ஆகும், பட் அது வரைக்கும் எடுத்துக்கலாம். இது அந்த பக்கம் போனால் ப்ளஸ். அப்போ v²/g ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தென் இந்த -g, இந்த பக்கம் போனால் +g. அடுத்து இந்த r அந்த பக்கம் பெருக்கல்ல கொண்டு போனால் v² ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தென் r டைம் g. அவ்வளோதான். உங்களுக்கு வெறும் வெலாசிட்டி மட்டும் வேணும்னா √rg. இதுதான் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி, விசின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படி கேட்டிங்கன்னா, இது ஒரு மொத்த லூப் அடிக்கணும்னா அதோட வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று √rg வேலைக்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லையா அதை விட அதிகமாக இருக்கணும், கம்மியாக இருக்கக்கூடாது. இது பண்ணிங்கன்னா எனக்கு வந்து சர்க்கிள் க்ரியேட் ஆகும். ஆர்எல்ஸ் இதை விட வந்து பார்த்திங்கன்னா, அதாவது √rgயோட கீழே வந்துருச்சுன்னா இது வந்து டசன்ட் மேக் வெர்டிக்கல் சர்க்கிள். ஸோ இந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா அது சர்க்கிளை க்ரியேட் பண்ணாது. இந்த 2 கண்டிஷனில் தான் என்ன பண்ணும், சர்க்கிளை க்ரியேட் பண்ணும். இதுதான் மினிமம் வெலாசிட்டி. உதாரணத்துக்கு இதோட ரேடியஸ் 10ன்னு வச்சுக்கலாம். ஆக்சிலேஷன் டியூ டு தி கிராவிட்டி 10. அப்போ ரூட் எடுத்தோம்னா வெறும் 10 × 10 ரூட்லேருந்து வெளியே இப்போ ஒரு 10 வெளியே வந்துடும். அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு வேளை இது 10 மீட்டர் இருந்துச்சுன்னா ஆக்சிலேஷன் டியூ டு தி கிராவிட்டி 10 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் அதோட வெலாசிட்டி எவ்வளோ கொடுக்கணும், 10 மீட்டர்/செகண்டுக்கு மேலே தான். 10 மீட்டர்/செகண்ட் இல்லையா, 11, 12, 13, 9 கொடுத்தாலும் என்ன ஆகும், இது வரைக்கும் போகும், ரிட்டன் இந்த வரைக்குமே வந்துடும். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஜெயிண்ட் வில்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே பஸ் மாதிரி கூட்டிகிட்டு போய் அப்படி சுற்றி விட்டு வருவானுங்க. அதில் பாதி வரைக்கும் இந்த வேலையை பண்ணுவானுங்க, மீதி அது ஃபோர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும். பட் இருந்தாலும் அதில் இன்ஜின் மெக்கானிசம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல முடியாது. சர்க்கஸில் கண்காட்சியிலலாம் வந்து ஒரு இந்த ஜெயிண்ட் வீல் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும், நல்லா ஒரு படகு மாதிரி இருக்கும். இப்படி போயிட்டு இப்படி வந்துடும். ஏன்னா அது ஸ்பீடு என்ன பண்ணியிருப்பான், கண்ட்ரோல் பண்ணியிருப்பான். ஹை ஸ்பீடாக இருந்தால் என்ன ஆகிடும், அப்படியே போயிடும், மேலே போய் ஒரு சுற்றிட்டு வந்துடும். அது வேறு ஒன்று இருக்குது, அது வந்து இந்த லாக் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பண்ணுவானுங்க, மேலே கொண்டு போயிட்டு அப்படியே சுற்றி கீழே வந்து நிறுத்தும். ஆனால் படகு மாதிரி இருக்கிறது இது வரைக்கும் போகும், அகைன் இங்கே வரைக்கும் வந்து நின்றுடும். ஸோ எது வரைக்கும் வேணும், என்ன மாதிரி விஷயத்துக்கு வேணும் அப்படிங்கிறது இந்த ஈக்குவேஷன். இதையும் பயன்படுத்தலாம். எப்போது உங்களுக்கு முழுசாக வேணாம், இது வரைக்கும் போயிட்டு ரிட்டன் இங்கே வரணும் அப்படின்னா இதை பயன்படுத்தலாம். இல்லை எனக்கு என்ன ஆகணும், ஒரு சுற்று அடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னா கீழே இருக்கிறத பயன்படுத்தலாம். கீழே இருந்தால் ஒரு சுற்று அடிச்சுட்டு வந்துடும், மேலே இருந்தால் பாதி வரைக்கும் போகும், ரிட்டன் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். நோட் பண்ணிங்களா? ஓகே, கவனியா. பின்ன ஒரு சின்ன கண்டிஷன் முடிச்சுட்டு கொடுப்போம். இப்போ சர்க்குலர் மோஷன் நான் எடுத்துக்கிறேன்னா, இந்த சர்க்குலர் மோஷனில் ரைட், இந்த சர்க்குலர் மோஷனில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடி இந்த இடத்துல இருக்குது, பாடி இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துக்கு பேர் v1 வெலாசிட்டி.
இங்கே போய் சேரப்போ இதோட வெலாசிட்டி v2 வெலாசிட்டி. அப்போது எனக்கு ஸ்டார்டிங்கில் என்ன வெலாசிட்டியோட வீசி இருந்தேன்னா அது இந்த இடம் வரைக்கும் ரீச் ஆகிருக்கும். அப்போ இதுதான் பர்ஃபெக்ட் வெர்டிக்கல் சர்க்கிளில் இந்த ஈக்குவேஷனில் யூஸ் ஆகும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் v1 v2 ரிலேஷன்ஷிப்பு. v1 அட் எனி பாயிண்ட் pனா v1 which is equal to v2 ஸ்கொயர் ப்ளஸ் 2gh v1 ஸ்கொயர் v1 ஸ்கொயர் ப்ளஸ் ஈக்குவல் டு அங்கே vp ஸ்கொயர், இங்கே நான் v2 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். நமக்கு தேவை v2 ஸ்கொயர். v2 என்னது நமக்கு? v2 நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் நமக்கு தெரியும். v2 அப்படிங்கிறது இந்த பாயிண்டில் வந்து எனக்கு ரூட்டு ஆர்ஜியை விட வேல்யூ அதிகமாக இருக்கணும் இல்லை ஈக்குவலாக இருக்கணும். நான் என்ன எடுத்துக்கிறேன்? v2 ஈக்குவல் டு ஆர்ஜி எடுத்துக்கிறேன். எது வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே ஈக்குவேஷன் கொண்டு போனாலும் தப்பு கிடையாது. நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஃபார் கன்வீனியன்ட் இது எடுத்துக்கிறேன். அப்போ v2ங்கிற இடத்துல என்ன பண்ணலாம்? ரூட் ஆஃப் ஆர்ஜி ஸ்கொயர் பண்ணால் வெறும் ஆர்ஜியா? வெறும் ஆர்ஜி. v1 ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 2gh. அடுத்ததில் இதில் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம்? ஹச்சுக்கு பதிலாக 2g r into 1 minus cos theta. ஆனால் தீட்டை நமக்கு தெளிவாக தெரியுது. எவ்வளோ டிகிரி? 180 டிகிரி. அப்போ என்ன வரும்? இந்த இடத்துல வந்து -1 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆர்ஜி ப்ளஸ் 2gr 1 minus -1. ஏன்னா தீட்டா இந்த இடத்துல 180 டிகிரி. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் v1 which is equal to rg plus 2gr into 2. 2 into 2 4. அப்போ rg plus 4gr கூட்டினா 5gr. இது v1 ஸ்கொயர். அப்போ v1க்கு எக்ஸாக்ட் வேல்யூ ரூட் ஆஃப் 5gr. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ஃபார் வெர்டிக்கல் சர்க்கிள் வெலாசிட்டி. கிரிட்டிக்கல் வெலாசிட்டி மேலே ரூட் ஆஃப் ஆர்ஜி, இதுதான் கிரிட்டிக்கல் வெலாசிட்டி. ஆனால் ஒரு வெர்டிக்கல் வெலாசிட்டிங்கிறது ரூட் ஆஃப் 5gr. தீர்வுகட்ட திசைவேகம். இது வந்து செங்குத்து வட்ட திசைவேகம். என்ன சொல்ல வரேன்னா ஒன்றும் இல்லை. லிசன், இங்கிருந்து நான் வீசி விட்றேன் பார்த்தீங்களா? இந்த வீசி விட்ற v1ஓட வேல்யூ ரூட் ஆஃப் 5gh வேல்யூவோட 5g வச்சு ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா? அதிகமாக இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்? போக 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 இந்த இடத்த ரீச் ஆகும். இந்த இடத்த ரீச் ஆகிறப்போ மினிமம் எவ்வளோ இருக்கணும்? ரூட் ஆஃப் வெறும் இங்கே 5 டைம் ஜிஹெச் சார் 5gr 5grன்னு இருக்குது. இங்கே வெறும் அது RGR. ஸோ இந்த 5 4 3 2 1 அப்படியே குறைஞ்சி இந்த இடத்துல மினிமம் RGR வேல்யூ போயிடும். ஸோ இதுதான் பாயிண்ட்டு. ஸோ வெறும் ஆர்ஜி, இது வந்து ரூட் ஆஃப் 5grன்னு சொல்கிறேன். இல்லைனா அதே தான் புரியுதுக்காக 5rg அது சொன்னாலும் ஓகே, எல்லாம் ஒரே மீனிங் தான். ஸோ இதுதான் பாயிண்ட்டு. இப்படி இங்கேருந்து நீங்கள் ரூட் ஆஃப் 5gr கொடுத்தீங்கன்னா மேலே போகிறப்ப அது ஆர்ஜிங்கிற லெவலில் இல்லை ஜிஆருங்கிற லெவலில் லொக்கேட் ஆகும். இது வரைக்கும் தான் நீங்கள் வெலாசிட்டி புஷ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அது 0 ஆகி அகைன் என்ன ஆகும்? அப்படியே வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். ரூட் ஆஃப் 5g அதாவது வெர்டிக்கல் சர்க்கிளுக்கான எக்ஸாக்ட் ஈக்குவேஷன். நோட் பண்ணிக்கலாம். இனிமேல் கேசஸ் தான் ஸ்டடி பண்ணணும். முடிஞ்சா
ம் அதிகமாக. ஸோ இதுக்கேற்ற மாதிரி ஈக்குவேஷன்ஸை நீங்கள் பில்ட் பண்ணி போட்டுக்க முடியும். இதில் வந்து வெர்டிக்கல் சர்க்கிளில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்ளிகேஷன் வைஸில் நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் எப்படி ப்ளேஸ் பண்ணுவோம், டயக்ராம் எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எழுதியாச்சுல? லிசன்மா, இப்போ அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸில் எப்படி நம்ம எக்ஸாம் பேப்பரில் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு இந்த மாதிரி சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறேன், செமி சர்க்கிள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பஸ் இருக்குது, இங்கே ஒரு பஸ் இருக்குது. இந்த பஸ் என்ன பண்ணுதுன்னா இதுக்கு மேலே ஏறிட்டுருக்கு. இப்படி ஏறி இப்படி போய் ஒரு மலை மேலே ஏறி இறங்குற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த மலை மேலே ஏறி இறங்குது அப்படிங்கிறப்போ கணக்கவனிங்க, இதுதான் கிரவுண்டு. இப்போ கண்டிப்பாக கிரவுண்டை நோக்கி தான் என்ன இழுக்கப்படும் எப்பயுமே, எம்ஜி. இது இங்கே தொட்டதுனால இந்த இடத்துல நார்மல் கிரியேட் ஆகும், டென்ஷன் கிரியேட் ஆகாது, நார்மல் தான். பட் இது பார்க்க என்னவா இருக்குது, ஒரு சர்க்கிள் மோஷன் கிரியேட் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம், வெர்டிக்கல் சர்க்கிள் நாலேஜை அப்ளை பண்ணி பார்க்கணும். சரி, லிசன். நார்மலுக்கு ஆப்போசிட்டில் எம்ஜி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா லிசன் மேம், இங்கே எம்ஜி தீட்டா அளவுக்கு வருதான்னு பார்த்துட்டு ஃபீல் பண்ணுங்கள். இங்கேருந்து இது வரைக்கும் தீட்டானா இப்போ இந்த இடம் எம்ஜி காஸ் தீட்டா, இந்த இடம் காஸ் தீட்டானா இதிலிருந்து 90 டிகிரி கீழே பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா எல்லாமே கீழே பார்த்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா எம்ஜி கீழே பார்த்த மாதிரி இருக்குது. இது ரிசல்டன் வர மாதிரி இருக்கணும். இது வரைக்கும் கிளியரா? ஓகே. சர்க்கிள் மோஷனில் க்ரியேட் ஆகிறதுனால சர்க்கிள் வந்து உள்பக்கம் சென்ட்ரிபெட்டல் ஃபோர்ஸ், வெளிப்பக்கம் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். இந்த இதெல்லாம் நான் நார்மலாக தான் டார்கெட் பண்ண போகிறேன். நார்மலாக யார் டிஸ்டர்ப் பண்ணுறது தான் பார்க்க போகிறேன். அப்போ இந்த பக்கம் மைய விலக்கு விசை, அதை பற்றி பேச தேவையில்லை. எதை பற்றி பேசினா போதும், மைய நோக்கு விசையை பற்றி பேசினா போதும். ஏன்னா எந்த அளவுக்கு நார்மல் க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறது இவனும் மைய நோக்கு விசையை தான் டிசைட் பண்ணுறாங்க. டென்ஷன் ஃபோர்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், முன்னாடி நடத்துனது வந்து பார்த்திங்கன்னா அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், மைய விலக்கு விசை டிசைட் பண்ணுவான். இதில் வந்து மைய நோக்கு விசை டிசைட் பண்ணுறான். அப்போ எந்த பக்கம் எடுத்துக்கலாம், mv²r. இவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய mv²r. இவனுக்கு ஈக்குவலாக இருப்பான், அவனை நம்ம பற்றி பேச வேணாம். இவனை வந்து அகேன்ஸ்டாக யார் வராங்களோ அவங்க மட்டும் மார்க் பண்ணால் போதும், அவ்வளோதான். அப்போ n = mv²r ப்ளஸ் அப்படியே பார்க்க டென்ஷன் ஃபோர்ஸ் மாதிரியே இருக்கும். இங்கே இதில் நார்மல், என்னதில் கயிறு கிடையாது. இன்னொரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி ஒரு பள்ளத்தில் ஏறி இறங்குது ஒரு பஸ்ஸு. ஓகேவா? இதோட மாஸ் எம்னா இதுக்கு எப்படி ஃப்ரீ பாடி டயக்ராம் வரும்? இதோட ஈக்குவேஷன் சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு ஈக்குவேஷன் டேரெக்டாக சொல்லுங்கள், டேரெக்டாக சொல்லுங்கள், ஈக்குவேஷன் சொல்லுங்கள். -mg cos θ எப்படி? இங்கே ப்ளஸ் இருந்தால் அங்கே மைனஸ், அப்படி தானே? ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுங்க ஃபஸ்ட்டு, மைண்டில் இழுத்துருவேன். இங்கே ப்ளஸ் இருந்தால் மைனஸு. ஏன் சமீர் போட்டு பார்த்து சொல்லணும். எது ஈக்குவல் டு எதுமா? மொட்டையா ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க?
ஒரு ஈக்குவேஷன் அழகாக ஃபார்ம் பண்ணுறேன்னா அது சொல்ல முடியலன்னா எப்படி? சரி, md md2/r + mg sin θ என்னைக்கு mg sin θ. கரெக்டாக தப்பா? -mg. சமீர் சொல்லுங்கள், இது ஃப்ரீ பை டயக்ராம் சொல்லுங்கள். எங்கே எங்கே பஸ்ஸிலேருந்து இப்படியா? எப்படி? இப்படியா? ஃபஸ்ட்டு எது கண்டுபிடிக்கணும்? எம்ஜிக்கு சைன் தீட்டா கண்டுபிடிக்குமா காஸ் தீட்டா கண்டுபிடிக்குமான்னு கேட்டேன். காஸ் தீட்டா. நான் ஃபஸ்ட்டு எங்கேயாவது எம்ஜி காஸ் தீட்டா ஃபஸ்ட்டு சைன் தீட்டா கண்டுபிடிச்சேன். நான் எது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கனே தெரியலாம். எப்படி நீங்கள் எல்லாம் சம் போடுவீங்க? கவனிக்கிறது அதுதான் கவனிச்ச லட்சணமா? சார் எது ஃபஸ்ட்டு போடுறாரோ அதுதான் நீங்கள் போடணுங்கிற அறிவு இல்லையா? ஃபஸ்ட்டு எதை கண்டுபிடிக்கணும்? எம்ஜி சைன் தீட்டா சொன்னேன். நான் எப்போ கண்டுபிடிக்கிறப்ப எதை கண்டுபிடிச்சிட்ருக்கேன்? எம்ஜி காஸ் தீட்டா கண்டுபிடிக்கிறேன். எம்ஜி காஸ் தீட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபஸ்ட்டு தீட்டா எப்படி போடுவீங்க? எங்கே தீட்டா வரும்? என்ன காஸ் தீட்டா? தீட்டா எங்கே இருக்குன்னு கேட்குறேன். அதான் எங்கே எந்த இடத்துல கோடு போட்டு எதுக்கு எந்த கோடு நடுவில் தீட்டான்னு சொல்லுங்கள் எனக்கு. தீட்டா எப்படியோ வரையுதுன்னு சொன்னேன். ஏன் காஸ் தீட்டான்னு வாயில் வந்துட்டுருக்கு? இப்போ தீட்டாக்கு நான் எந்த கோடு போட்டோம் அதை மட்டும் சொல்லுங்கள். ரெண்டு கோடுக்கு நடுவில் தானே தீட்டா. இப்போ தீட்டா எங்கே வருதுன்னு காட்டுங்க. நார்மல் ஃபோர்ஸ்க்கும் இந்த இடம் தீட்டாவா? நான் இப்படி தான் போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு முதல்ல தீட்டா கண்டுபிடிக்கணும் சமீர். அறிவு ஏதாவது இருக்கா? கவனிக்கலைன்னா வெளியே போயிடுங்க. நாளைக்கு கிளாஸில் உட்காராதீங்க. மனுஷன் காலேருந்து கத்திக்கிட்டு இருக்கேன். எத்தனை ஈக்குவேஷன் போட்டுட்ருக்கேன். ஒன்றாவது செல்ஃபாக போட்டு பார்த்துருக்கீங்க. லா ஆஃப் மோஷன் வரை முடிச்சுட்டு ஜாலியாக உட்காந்துருக்கீங்க. எதுக்கு தீட்டா கண்டுபிடிக்கனே தெரியல. நான் எங்கேயாவது சொன்னேன்னா நார்மலுக்கு எம்ஜிக்கு நடுவில் தீட்டா வரும்னு. கொஸ்டின் கேட்கலன்னா மறுபடியும் அப்படியே தான் ஆயிடுறீங்க. நான் எது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன் இந்த ஈக்குவேஷனில்? பார்த்து அப்படியே அட்டை காப்பி அடிக்க தெரியுது இல்லை. எந்த இதில் ஏன் சார் தீட்டா போட்டு இது கான்செப்ட் நீங்கள் கண்ணை மூடிட்டு எடுத்து நீங்கள் தனியாக போட்டு பார்க்க முடியுமா உங்களால்? மெமரி மட்டும் மக்கப் பண்ணுறீங்களே. இந்த தீட்டா வரதுக்கான காரணம் ஏன் தெரிஞ்சுக்காம இன்னும் எங்கே நீங்கள் பண்ண போகிறீங்க? தெரியலையா? தெரிஞ்சுக்கிட்டு கேட்டால் தெரிஞ்சுக்கணும். இல்லையா சும்மா இருக்க என்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். எப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க? இஷ்டத்துக்கு ஃப்ளூக்கு ஃபஸ்ட்டு இது எழுதுவோம் சைன் தீட்டா எழுதுனா காஸ் தீட்டா எழுது அப்படியே மைனஸில் சொல்லு. ஆன்சர் வந்துச்சா டிக் பண்ணு. ஸோ நான் எப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கோம். நான் என்ன கண்டுபிடிக்கணும் அந்த வேலையில் கண்டுபிடிக்கணும். உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று கண்டுபிடி இதுதான் எம்ஜி இதுதான் சைன் தீட்டான்னு எப்படி உங்களுக்கு சொல்ல தெரியுது? உங்கள் இஷ்டத்துக்கு போட்டால் அது தீட்டா. ரூல்ஸ் கிடையாது, ரெகுலேஷன் கிடையாது. தீட்டா போட்டால் தானே எம்ஜி காஸ் தீட்டா கண்டுபிடிக்க முடியும் உங்களால். நான் இங்கே ஃபஸ்ட்டு எது போட்டேன்? தீட்டா போட்டேன்னா இது எம்ஜி காஸ் தீட்டா போட்டேனா? வளருங்க வச்சுக்கிட்டு கவனிக்கிற லட்சணம் அப்படி. ஏதோ ஒன்று போடுறாரு வாயை பொழந்து பார்த்துட்ருப்போம். ஈக்குவேஷன் மட்டும் மெமரி பண்ணிக்கலாம். கேட்டால் நம்ம அப்படியே ப்ளஸ்ஸை மைனஸை சொல்லலாங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாத நினச்சிட்ருக்கீங்களா? எந்த ஃப்ரீ பை டயக்ராமில் நீங்கள் எடுத்து வரைக்கும் போட்டிருக்கீங்க? எதுக்குமே காரணம் கேட்கறது கிடையாது. தெரியாதா ஒரு மூஞ்சை பார்த்தா அவங்க ஃப்ளூக்கில் அடிக்கிறாங்களா இல்லை மெமரி பண்ணுறாங்களான்ட்டு? உங்கள்கிட்ட ரீசனிங் கிடையாது. அது எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே ப்ளஸ் இருக்கனால அங்கே மைனஸ் சொன்னீங்க அவ்வளோதானே தவிர்த்து தீட்டா எங்கே வரும், எம்ஜி காஸ் தீட்டா எங்கே வரும், எம்ஜி சைன் தீட்டா எங்கே வரும்னு உங்களுக்கு தெரியாது.
அது எனக்கு தெரியும். இது நீங்கள் கேட்கவும் மாட்டீங்க. எக்ஸாமில் அப்படியே போங்க, எழுதுங்க, ஃபெயில் ஆகுங்க, அடுத்த வருஷம் வந்து கேளுங்க, அப்போ சொல்லித்தரேன். ஒரு பிரச்சனையும் கிடையாது. கேட்டால் தான் சொல்லித்தர முடியும். நீங்கள் எழுதுகிற ஃப்ளூக் ஆன்சருக்குலாம் நான் ரெஸ்பான்ஸில் எடுத்துக்க முடியாது. ஃபஸ்ட்டு தீட்டா ஏன் வரணும் அது சொல்லணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு முதல்ல நான் சொல்கிறேன், நார்மலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய எம்ஜியை கண்டுபிடிக்கணும். இந்த எம்ஜி இங்கே இருக்குது. நார்மலுக்கு ஆப்போசிட்டில் வரக்கூடிய எம்ஜி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல தீட்டா போடுவோம். இங்கே இருக்கக்கூடியது எம்ஜினா இந்த இடத்துல இருக்கக்கூடியது எம்ஜி காஸ் தீட்டா. புரியுதா இல்லையா? புரியலையா? அவங்க 2 பேரும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. என்கிட்ட வந்துடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இவ்வளோ தான் நான் திருப்பி இதை தான் சொல்லுவேன். நீங்கள் அந்த பாயிண்ட்டை அப்சர்வ் பண்ணாமல் மண்டையை தூக்கி எங்கேயோ வச்சுட்டு அங்கே இதில் திட்டிகிட்டு இருக்காருனால நீங்கள் நினச்சி உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஏறாது. ஓகேவா? திட்டாமலாம் நான் சொல்லி தரணுன்னா இதே மாதிரி ஃப்ளோவில் காலையில் நடத்துகிற மாதிரி இன்னொரு 4 பேஜ் நடத்திட்டு போயிட்டே இருப்பேன். மண்டையில் ஒன்றுமே ஏறாது. கவனிக்கணும், இங்கே கவனம் இருக்கணும். சார் என்ன பண்ணுறாரு, அடுத்த ஈக்குவேஷன் எங்கே மூவ் ஆகுது, லைன் பை லைனாக கவனிக்கணும். பிகினருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவனுங்கெல்லாம் இங்கே ரிப்பீட்டர்ஸு, அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட் டைமு கொஞ்சமாவது மெனக்கடணும், இல்லையா நீங்களும் ரிப்பீட்டரில் போய் சேர்ந்துருவீங்க. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுறமே அதுக்கேற்ற மாதிரி பொறுப்பாக பண்ண வேணாம். அடுத்தது உள்ளுக்குள்ளே என்ன வருது, mv²/r. இது ரெண்டும் ஈக்குவல் சைடில் வரும். n + mv²/r. ஓகே தான், பிரச்சனை எதுவும் கிடையாது. அது m + mv² நீங்கள் இந்த இடத்துல சென்ட்ரிஃபியூகலாகவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இது சென்டர் நோக்கி தான் இழுத்துட்ருக்கோம். ப்ளஸ் இதுக்கு ஆப்போசிட்டில் கிரியேட் ஆனாலும் இதோட வேல்யூ அஃபெக்ட் பண்ணக்கூடியது mv². இங்கே சென்ட்ரிஃபியூகல்னால் இது ஒரு சர்க்கிள் அப்படின்னா இதுவும் சென்ட்ரிஃபியூகல். சென்ட்ரிபெட்டலாக எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தோம்னா இது மைனஸில் வரும், அது பிரச்சனை இல்லை. விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்னது, ஆப்போசிட்டில் mg cos θ. அப்போ அந்த பக்கம் போச்சுன்னா mg cos θ - mv². புரிஞ்ச சமீர்? அப்படியே ஆப்போசிட்டாக ஃப்ளூக் எழுதாதீங்கன்னு சொல்கிறது அதுக்கு தான். ஃப்ரீ பாடி டயக்ராம் போடாமல் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாவே தெரியும். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக நான் உங்களோட டீச்சர். சொல்லுங்கள், நீங்கள் ரெண்டில் எது வேணால் எடுத்துக்கலாம். நோட் பண்ணிக்கணும். ஒழுங்காக ஒரு ஈக்குவேஷன் இத்தனை 3 மாதத்தில் எத்தனை ஈக்குவேஷன் சமையல் கேட்டிருக்கீங்க நீங்கள்? மொத்த ஈக்குவேஷனாவது எனக்கு சார் இது புரியலன்னு சொல்லி இந்த இடத்துல கேளுங்க, டவுட் கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள், என்கிட்ட கேளுங்க, இல்லை தெரிஞ்சுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க, என்னவோ பண்ணுங்கள், எனக்கு கான்செப்டை கிளியராக கொண்டு வந்து நிறுத்துங்க, அவ்வளோதான். வாட் எவர். சரி, ஒரு பிஒய்க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் பார்க்கலாம். கொஸ்டின் நீங்கள் பிஒய்க்கில் பார்த்துங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட்டு ஹச்சுங்கிற ஹைட்டு. இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி எப்படி யூஸ் பண்ணால் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு பொட்டி இருக்குது, இதோட நிறை எம் நிறை. இந்த பொட்டி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பொட்டி இதுதான் இந்த பொட்டி இங்கே அப்படியே சறுக்கிட்டு வந்துட்டு இப்படி கட்டாகி இப்படி சுற்றிட்டு வருது. இப்போ இப்படி பட்டு இப்படி சுற்றுது. அப்போது இங்கே பட்டு இப்படி சுற்றிட்டு போகுது. இப்போ இந்த பொட்டி இங்கே வந்துருச்சு. இந்த பொட்டி இங்கே இருக்குது, அந்த இடத்துல தொங்குது, விழுந்து இப்படி சுற்றுது. இப்போ இதுக்கு லா ஆஃப் கன்சர்வேஷன் எனர்ஜி அப்ளை பண்ணணும். ஏன்னா நான் இந்த இடத்துல யாரும் தள்ளி விடலை, அதுவே சறுக்கிட்டு வந்த ஃபோர்ஸில் என்ன பண்ணுது, மேலே ஏறிடுச்சு.
அப்போ இந்த இடத்துல இனிஷியல் கைனடிக் இனிஷியல் பொட்டன்ஷியல், அந்த இடத்துல ஃபைனல் கைனடிக் ஃபைனல் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணணும். இது ஒரு சர்க்கிள் ஷேப்பு, அதனால தான் இங்கே கொண்டு வரேன். இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்டன்ஸ், சர்க்கிளில் இருந்து ஆர் டிஸ்டன்ஸ். சரி கணக்கு கவனிங்க. ஃபஸ்ட்டு இது போட்டு அங்கே ஸ்டேட்டஸ் சம் போயிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது நகராமல் தான் இருந்திருக்கு. அப்போ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி 0. நகர ஆரம்பிச்சிருச்சா? நகரில் ஹச் ஹைட்டுக்கு மேலே இருக்குது. அப்போ இதோட இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh. ஓகே, இப்போ எங்கே இருக்குது? மேலே இருக்குது. இப்பயும் நகர்ந்துட்டுருக்கா அப்படின்னா எஸ், இங்கே போனால் இங்கே நிற்காது, இல்லை சர்ன்னு கீழே விழுந்தாகணும். அதனால் இங்கே என்ன இருக்கும்? ஃபைனல் கைனடிக் எனர்ஜி இருக்கும். எவ்வளோ இருக்குது சார்? 1/2 இதோட மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர். ஃபைனல் பொட்டன்ஷியல் தான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இருக்குமா சார்னால் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது கிரவுண்டில் இல்லை, இன்னும் எங்கே தான் இருக்குது? ஆனால் இது ஹச்சுங்கிற ஹைட்டில் இல்லை. அது எப்படி சார் கண்டுபிடிக்குன்னா, ஏன்னா இங்கிருந்து இருக்குது ஆர், அப்போ சர்க்கிளுங்கிறப்ப இதுவும் ஆர், அப்போ இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது? இதை தான் யோசிக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி 4 சம் ப்ராக்டிஸ் பண்ண சரியாக போய்டும். அப்போ இது என்ன ஹைட்டில் இருக்குது? 2r. மாஸ் எம், ஆக்சிடென்ட் டு த கிராவிட்டி. அங்கே வந்து mgh இந்த இடத்துல mg 2r. அவ்வளோதானே, நீங்கள் போட்டுக்கலாம். இனிஷியல் கைனடிக் எனர்ஜி 0, இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh, ஃபைனல் பொட்டன்ஷியல் கைனடிக் எனர்ஜி mv². இதுக்கு மேலே ஈக்குவேஷன் என்ன மேனிப்புலேட் பண்ண முடியுமோ, எம்ஐ கேன்சல் பண்ணி அதை இந்த சைடு கொண்டு வரதெல்லாம் உங்கள் வேறு, அதெல்லாம் நான் சொல்லி தர தேவையில்ல. இப்போ இந்த விஷயத்தை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது எல்லாமே இந்த இடத்துல நடக்குது. இந்த பொட்டி நழுவிட்டு வந்து இப்படி போகுதா, இது வரைக்கும் நிறுத்திருக்கானா, இப்படி தான் வந்து இதோட ஃப்ரீ பாடி டயக்ராம் போகணும். நோட் பண்ணிக்கலாம். எழுதுவோம். பேஜ் கொடுங்க, பேஜ் வைக்கும். ஸோ லூப்பிங் மெத்தடு, கண்டிஷன் மெத்தடு, ஃப்ரீ பாடி டயக்ராமு இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கங்க. அவ்வளோதான், தியரிட்டிக்கல் வைஸில் முடிஞ்சிச்சு.
பட் ஆனால் நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்ளம் ரிலேட்டடாக இந்த வெர்டிகல் சைக்கிள் எங்கே கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஒரு 5 to 6 கொஷின்ஸில் கான்செப்ட் கிளியர் ஆகிடும். பட் மறுபடியும் சொல்கிறேன், போது சம் கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டில் ஏறும். சும்மா எடுத்த வேகத்தில் மைண்டில் ஏறாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பொறுமையாக தன்னம்பிக்கையோடு படிச்சுட்டே இருக்கணும். உலகத்தில் தன்னம்பிக்கை இருக்கிறவங்களாம் தோக்கவே முடியாது. அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். செல்ஃப் ட்ரஸ்ட், செல்ஃப் பிலீஃப், நம்மளால் முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்பணும். மற்றவன் நம்ப மாட்டான், அது வேறு விஷயம். நம்ம செல்ஃபை நம்பி டெய்லியும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதான் சொல்லுவாங்க, ஃபஸ்ட் டைம் தே லாஃப் யூ, செகண்ட் டைம் தே அப்சர்வ் யூ, தேர்ட் டைம் தே அப்ளாஸ் யூன்னு சொல்லுவாங்க. மொதல் டைம் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணால் எல்லோரும் உங்களுக்கு சிரித்து கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ரெண்டாவது டைம் அதே நீங்கள் கரெக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் சிரிக்கிறத நிறுத்திட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. மூணாவது டைம் நீங்கள் பண்ணுறப்போ அதை பார்த்து கைத்தட்ட ஆரம்பிப்பாங்க. ஆனால் நீங்கள் பண்ணுறீங்களாங்கிறது தான் விஷயம். சில பேர் சிரிக்கிறப்பே ஓடிடுவானுங்க, சில பேர் பார்க்குறப்ப பயந்துருவானுங்க. கைத்தட்டு வாங்குறதுக்கு சில பேரால் தான் முடியும். அது எங்கன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். வெர்டிகல் சைக்கிள் சர்க்குலர் மோஷனில் இருக்கும். இது சர்க்குலர் மோஷன் கிடையாது, இது வெர்டிகல் சர்க்கிள். சர்க்குலர் மோஷன் இதில் கவர் பண்ணவே இல்லை. அதனால் குழப்பிடாதீங்க. அந்த சம்ஸ் போட்டு வரலையே சம்ஸ் சொல்லக்கூடாது. அது இருக்கா, அதில் பிஓக்கு இருக்கா? பிஓக்குவா? கவனிங்கம்மா, கொஸ்டின் கவனிங்க. போட முடியாதனால உட்காரக்கூடாது, ட்ரை பண்ணணும். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஆன்சர் வரும். சும்மா உட்காந்துட்டே இருந்தனால ஒன்றுமே மாறாது. ட்ரை பண்ணணும். என்ன சொல்கிறான், அதுக்கு என்ன ஃப்ரீ படிக்கிறான், என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணலாம், எல்லா நாலேஜும் இருக்குது. அதில் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் எடுக்கணும் இல்லையா? இங்கே நீங்கள் அதை பண்ணலைன்னா எக்ஸாம் ஹாலில் வரக்கூடிய புது கேள்விக்கு அப்படியே தான் உட்காந்துட்ருப்பீங்க. ட்ரை பிரேக் த பேரியர். பாடி இஸ் இனிஷியலி அட் ரெஸ்ட். ஒரு உடம்பு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்குது. ஹிண்ட்டே இனிஷியல் இங்கே தான் இருந்திருக்கும், ரெஸ்ட்டில் இருக்குது. அண்ட் ஸ்லைடிங் அலாங் த ஃப்ரிக்ஷன்லெஸ் ட்ராக். அப்போ இங்கே வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் கிடையாது. அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஃப்ரம் ஹைட் ஹச், இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட்டு ஜஸ்ட் கம்ப்ளீட் எ வெர்டிகல் சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் ஏபி ஈக்குவல் டு டி. ஆனால் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இங்கே வந்து விழுந்து பாதியில் நிற்கல, என்ன ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டே பண்ணிடுச்சு. இதோட டயாமீட்டர் இங்கேருந்து இது வரைக்கும் என்ன அளவு, விட்ட அளவு டி. இந்த ஹைட் ஹச், இந்த ஹச் வந்து இந்த டி எந்த அளவில் இருக்கும், இதோடு கம்பேர் பண்ணுறப்போ இது எத்தனை மடங்கு இருக்கும். ரைட், சிம்பிள். ஹச் வருது, இந்த இடத்துல இது வருது. இங்கேருந்து ரெஸ்ட்லேருந்து தான் இங்கே வந்து சுற்றி இப்படி விழுந்துருக்குன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. கணக்காவணிங்க, இல்லை டேட்டா மட்டும் எழுதிட்டிங்கன்னா சம் முடிஞ்சிச்சு. இதில் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வேணும். ஆனால் ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ தட் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி 0. இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஹைட்டில் இருக்குது, mgh. ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஏதாவது இருக்கானா, கேர்ஃபுல், இங்கே தான் இருக்கணும். இது டோட்டலாக ஒரு சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு, ஆனால் ரெஸ்ட்டெல்லாம் இல்லை. ஸோ தட் இது என்னது, கம்ப்ளீட் தான் பண்ணியிருக்கு. ஸோ தட் கண்டிப்பாக இதுக்கு கைனடிக் எனர்ஜி இருக்குது. ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கானா, இது எப்போ இருக்குது, இங்கே வந்து எங்கே பண்ணிடுச்சு, இங்கே தானே இப்போ கிடக்கும். கம்ப்ளீட் பண்ணிச்சுன்னா இதுதானே, இங்கே ஆரம்பித்து இந்த இடத்துக்கு வந்திருக்குன்னா அப்போ இதை இப்போ எங்கே இருக்குது, கிரவுண்டில் இருக்குது. அப்போது ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. ஸோ இந்த நாலேஜ் இருக்கணும். அப்போ அப்படியே ஈக்குவேஷன் மாறும் பாருங்கள். அப்போ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh, ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஸோ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv² ப்ளஸ் ஃபைனல் கைனடிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி 0. கேட்கலாம் சார், ஆஃப் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி 0 எப்போ சார் ஆகும்னா, அது சொல்லிடணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்ட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் 0 போடணும். மீதி எல்லாம் என்ன கண்ணா, mgh ஈக்குவல் டு 1/2 m into v². mm கேன்சல், 2 மல்டிப்ளிகேஷன்னா 2gh ஈக்குவல் டு v². அப்போ வியோட வேல்யூ என்ன, √2gh. ஆனால் நம்ம வியை கண்டுபிடிச்சிட்ருக்கோம், கிடையாது, நமக்கு அது தேவை கிடையாது.
இந்த ஈக்குவேஷனில் இருந்து ஹச் வந்துருச்சு. இதுக்குள்ளே இப்போ யாரை கொண்டு வரணும்? டியை கொண்டு வரணும். இதுக்குள்ளே டியை கொண்டு வரணும். சரி, எப்படி கொண்டு வரணும்? இந்த இடத்துல ஒரு வெலாசிட்டியை ட்ராவல் பண்ணதில்லை, அந்த வெலாசிட்டி தான் இந்த வெலாசிட்டி. ஏன்னா இது வந்து ஃபைனல் கணக்கு, அதனால் இங்கே இருக்கக்கூடிய வெலாசிட்டி தான் இது. இப்போ என்ன பண்ணியிருக்கு? ஒரு சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அப்போ என்ன வேல்யூ அட்டன் பண்ணியிருக்கோம்? √5gr. நான் சொன்னேன் வெர்டிகலை கம்ப்ளீட் பண்ணணும்னா கண்டிப்பாக அது எவ்வளோ ஃபில் பண்ணிருக்கணும்? 5gr. அப்போ v ஸ்கொயர் வேணும்னா வெறும் 5gr. 5gr ஆச்சு இல்லை, 5gr. v இது v ஸ்கொயருக்கு வெறும் 5gr. 5gr போட்டு 2gh. gg கேன்சல், gg கேன்சல். இப்பயுமே இங்கே பாருங்கள் இது r தான். இங்கே பாருங்கள் டயாமீட்டர் d, அதில் பாதி தானே r. நான் எப்பயுமே சர்க்கிள் வெட்டி சர்க்கிள் இதுதானே ஆர்னு சொல்கிறேன். டயாமீட்டரில் பாதி r. அப்போ ஆறுங்கிறதுல என்ன போடலாம்? d/2. gg கேன்சல், மீதி 2h ஈக்குவல் டு 5. ஆறுங்கிற இடத்துல கண்ணா d/2. அவன் என்ன கேட்குறான்? ரெண்டுக்கு ரிலேஷன்ஷிப் தான் கேட்குறான். ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். இது வகுத்தலில் கொண்டு போயிட்டோம்னா 5 × d/2 × வகுத்தலில் ஒரு 1/2, இங்கே h மீதி போட்டோம்னா 2 × 2 4, மேலே வரப்போ 5d/4. அவன் கேட்குறது அதுதான். ஹச்சுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? எந்த டிக்கு ஈக்குவலாக இருக்கும்? 5/4dக்கு ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதான். இந்த நாலேஜ் எடுக்கணும். இந்த வரைக்கும் வந்துட்டு சும்மா போகக்கூடாது. நம்ம வேலை இது கிடையாது, இந்த வேலை கிடையாது. அதுக்கு பதில் என்னங்கன்னா ஹச்சுக்கும் டிக்கு நடுவில் கண்டுபிடிக்கிற ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு தேவை. எழுதிங்க, தமிழில் சொல்கிறேன், எழுதிங்க. தொடக்கத்தில் ஓய்வில் உள்ள ஒரு உடல், தொடக்கத்தில் ஓய்வில் உள்ள ஒரு உடல், தொடக்கத்தில் ஓய்வில் உள்ள ஒரு உடல் ஹச்செனும் உயரத்தில், ஹச்செனும் உயரத்தில், ஹச்செனும் உயரத்தில் உராய்வற்ற சாய்வு தளத்தில் இருந்து, ஹச்செனும் உயரத்தில் உராய்வற்ற சாய்வு தளத்தில் இருந்து நழுவி கீழே விழுகிறது, நழுவி கீழே விழுகிறது. அது அது படத்தில் காட்டியவாறு, அது படத்தில் காட்டியவாறு ஒரு முழு செங்குத்து வட்டத்தை முடிக்கிறது, ஒரு முழு செங்குத்து வட்டத்தை முடிக்கிறது, செங்குத்து வட்டத்தை முடிக்கிறது. இதில் AB ஈக்குவல் டு டி, இதில் AB ஈக்குவல் டு டி, இதுதான் AB, AB ஈக்குவல் டு டி எனில் H என்பது எதற்கு சமம்? 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 A point mass m is moved in a vertical circle and radius r with the help of string. The velocity of mass is √under 7gr at lowest point. The tension in the string. இதை பற்றி நம்ம பேசவே வேணாம், நீங்களே டேரெக்டாக போட்டுடலாம். 2020 phase 2. m நிறைய இருக்கக்கூடிய r ஆரம் இருக்கக்கூடிய ஒரு m நிறையக்கூடிய உடல் r ஆரம் இருக்கக்கூடிய ஒரு செங்குத்து வட்டப்பாதை சுற்றுச்சுன்னா அது கீழ் புள்ளியில் √7gr அளவுக்கு திசைவேகத்தை வச்சுருந்தா கயிறில் ஏற்படக்கூடிய இருக்க விசை. So 8 mg. எழுதியாச்சா?
சொல்லுங்கள் கிருஷ்ணன், என்ன பண்ணலாம்? ம் ம் ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படி எழுதுட்டா? ஃப்ரீ பாடி டயக்ராம்னு எழுதிட்டோமா? அதான் வரைங்க, சொல்லுங்கள் எப்படி போகிறதுன்னு சொல்லுங்கள். ம் 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 கீழ்ப்புள்ளியில் அதன் திசைவேகம் √7gr. இங்கே நான் எங்கே மார்க் பண்ணட்டும்? இங்கேயா இங்கேயா எங்கேயா? எங்கே? அடுத்து என்ன கேட்குறேன்? த டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் at the lowest point அப்படின்னு என்ன அர்த்தம்? லோயஸ்ட் பாயிண்டில் இங்கிலீஷில் இப்போ சொல்லுங்கள் சார், புரியலைங்களா? த டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் at lowest point. திருப்பி 2 டைம் படிங்க, உங்களுக்கு அது என்ன புரியுதுன்னு சொல்லுங்கள். லாஸ்ட் லைனை மட்டும் படிங்க. ஸ்ட்ரிங்னா தமிழில் அதுவே தெரியலையா? எத்தனை டைம் கிளாஸஸ் சொல்லியிருந்தேன், ஸ்ட்ரிங்னா கயிறு கயிறுன்னு எத்தனை டைம்னு கத்திருக்கேன். லோயஸ்ட் பாயிண்ட்னா அது ஹைன்னு தானே சொல்லணும், லோனை கீழே தானே. தமிழில் லோனை எனக்கு தெரியாதா? அங்கே என்ன கேட்குறான்? டென்ஷன். அப்போ என்ன அர்த்தம்? கீழ்ப்புள்ளியில் கயிற்றின் இருக்க விசை. எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே என்ன கேட்குறான்? கொஸ்டின் என்ன? அப்போ இங்கே எங்கே நான் வரையிட்டோம்? அதை இங்கே எங்கே டென்ஷன் ஃபோர்ஸ் நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையிட்டோம்? ஏன்னா கீழ்ப்புள்ளினா இதுதாம்மா கீழ்ப்புள்ளி. இதில் டென்ஷன் ஃபோர்ஸ் எங்கே வரும்? இங்கே 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 வரையிட்ட டென்ஷன் ஃபோர்ஸ் இப்படி எங்கே வரையணும்? எங்கே வரையணும்? சரி, இங்கே நான் எங்கே வரையிட்டா சொல்லுங்கள். இங்கேயா 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 இங்கே? அடுத்து அடுத்து என்ன பண்ணுவீங்க? அடுத்து ஃப்ரீ பாடி டயக்ராம் படி. அடுத்து வேற என்ன கீழே ஆக்ட் ஆகும்? வேற என்ன? எம்ஜி மட்டும் தான் கீழே ஆக்ட் ஆகுமா? வேற இங்கே எதுக்கு தீட்டா கண்டுபிடிக்க? என்ன சைட்லேயே இருக்குது? நடத்தினால ஹையஸ்ட் பாயிண்ட் லோயஸ்ட் பாயிண்ட் நடத்துகிறப்ப ஃப்ரீ பாடி டயக்ராம் எம்ஜிக்கு அப்புறம் வேறு என்ன இதில் கீழே நோட் பண்ணேன்? கிளாஸ் நடத்துகிறப்ப மெமரி பண்ண என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் சர்க்கிளில்? வேறு சொல்லணும் இல்லை? உள்ளேயா வெளியவா? வேல்யூ. அடுத்து என்ன பண்ணோம்? போடுங்க, சொல்லுங்கள். அடுத்து velocity value √7gr. அப்போ v ஸ்கொயரோட வேல்யூ வெறும் 7gr. போடலாமா? சொல்லுங்கள். அடுத்து டக்கு டக்கு டக்குன்னு அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து அடுத்து ம்
இருக்கா? அப்புறம் என்ன இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க? நோட் பண்ணுங்கள் தமிழில். ஆன்சர் தெரியுது, போட மாட்டேன்னு உட்காந்துருக்கிறது. எம் நிறை கொண்ட உடல், எம் நிறை கொண்ட உடல், எம் நிறை கொண்ட உடல் ஆர் ஆரம் கொண்ட, ஆர் ஆரம் கொண்ட செங்குத்து வட்டத்தில் சுழல்கிறது, செங்குத்து வட்டத்தில் சுழல்கிறது. கீழ்நிலை புள்ளியில், கீழ்நிலை புள்ளியில் நிறையானது, கீழ்நிலை புள்ளியில் நிறையானது √7GR, கீழ்நிலை புள்ளியில் நிறையானது √7GR, √7GR அளவு திசைவேகத்தை கொண்டுள்ளது, திசைவேகத்தை கொண்டுள்ளது, திசைவேகத்தை கொண்டுள்ளது. எனில் கீழ்நிலை புள்ளியில் இறுக்க விசை காண்க, எனில் கீழ்நிலை புள்ளியில் இறுக்க விசை காண்க. அடுத்து எனில் கீழ்நிலை புள்ளியில் இறுக்க விசை காண்க. ஆப்ஷன் ஏ √GR, ஆப்ஷன் 2 √2GR, ஆப்ஷன் 3 √3GR, ஆப்ஷன் 4 √5GR. சொல்லுங்கள் ராகவி, இதில் எது வெர்டிக்கல் சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ண மினிமம் நான் கொடுக்க வேண்டிய வெலாசிட்டி? √5GR எழுதிங்க. செங்குத்து வட்டத்தை செங்குத்து வட்டத்தை முடிக்க தேவைப்படும் குறைந்தபட்ச திசைவேகம். அது எழுதலாமா? அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறேன். A mass is attached to thin wire. சும்மா கவனிச்சிங்க, அப்புறம் புக்கை பார்த்துங்க. A mass M is attached to thin wire, attached to thin wire and whirled in a vertical circle, and whirled in vertical circle, whirled in vertical circle. The wire is most likely, the wire is most likely break when, the wire is most likely break when, the wire is most likely break when.
option A at highest point, option A at highest point, option B at the horizontal point, option B horizontal point, option C lowest point, option 4 at 60 degree, at 60 degree. தமிழில் m நிறையானது ஒரு மெல்லிய கம்பி மூலமாக சுழற்றப்படுகிறது. m நிறையானது ஒரு மெல்லிய கம்பி மூலமாக சுழற்றப்படுகிறது. 2018 மெல்லிய கம்பி மூலம் சுழற்றப்படுகிறது. ஏனில் எந்நிலையில் இது உடைந்துவிடும். எந்நிலையில் கம்பியானது உடைந்துவிடும். எனில் எந்த நிலையில் கம்பியானது உடைந்துவிடும்? 2014 ஆப்ஷன் ஏ உயர்நிலை புள்ளியில், ஆப்ஷன் பி கிடைமட்ட புள்ளியில், ஆப்ஷன் பி கிடைமட்ட புள்ளியில், ஆப்ஷன் சி கீழ்நிலை புள்ளியில், ஆப்ஷன் சி கீழ்நிலை புள்ளியில், ஆப்ஷன் டி 60 டிகிரி. ஆப்ஷன் டி 60 டிகிரி. கேள்வி அழகாக புரியுது. எம்ங்கிற நிறைய இருக்கக்கூடிய ஒரு பொருள் மெல்லுசாக இருக்கக்கூடிய ஒரு கம்பி மூலமாக கட்டப்பட்டு வில்டு வெட்டுகள்னால் செங்குத்து வட்டப்பாதையில் சுத்தப்படுது. எந்த டைமில் இந்த கயிறு பிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது? கயிறு எப்போ பிஞ்சு போகும்? இதில் நான் சொன்ன மாதிரி டென்ஷன் ஃபோர்ஸ் அதிகமாகிறப்போ. டென்ஷன் ஃபோர்ஸ் இந்த 4 ஆப்ஷனில் எப்போ அதிகமாக இருக்கும்? ஹையஸ்ட் பாயிண்ட்லையா, ஹரிசாண்டல் பாயிண்ட்லையா, லோயஸ்ட் பாயிண்ட்லையா, 60 டிகிரியில். தலையில் அடிச்சுன்னா தலை பலாப்பழமாக உடஞ்சிரும். ஹையஸ்ட் பாயிண்டில் என்ன இருக்கும்? டென்ஷனு கம்மியாக இருக்கும். அப்போ எப்படி கயிறு பிஞ்சு போகும்? லோயஸ்ட் பாயிண்டில் எப்படி இருக்கும்? டென்ஷன் ஹையாக இருக்கும். ஸோ லோயஸ்ட் பாயிண்டில் தான் இந்த கயிறு பிஞ்சு போயிடும். கீழ்நிலை புள்ளியில் கயிறு உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரே ஒரு கேள்வி முடிச்சுட்டா டாபிக் முடிச்சு சாப்பிட்டு வந்துருங்க. கிடைக்க மாட்டேங்குது. ட்ரை பண்ணுங்கம்மா.
என்ன சொல்கிறாங்க கேள்வியில் சமீர்? ஓவர் பொறுத்து சர்க்கிள் இருக்குது. மாஸ் இன்க்ரீஸ் ஆகணும் கேட்டிருக்கான். ஆவரேஜ் ஸ்பீடு, இந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறப்போ த மோஸ்ட் லைக்லி டு பிரேக் அட் த ஓரியன்டேஷன் த மாஸ் இஸ் அட். இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கப்போ எந்த புள்ளியில் வந்து இந்த இடம் வந்து த காட் அப்படின்னா இந்த கம்பி, இந்த கம்பி உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குதுன்னு கேட்குறான். என்ன சாய்ஸ் கொடுத்துருக்கான்? பாட்டம் பி கீழ்நிலை புள்ளி, டாப் ஏ மேல்நிலை புள்ளி, பாயிண்ட் டி இந்த இடம், பாயிண்ட் சி அந்த இடம். எந்த இடத்துல கார்டு உடையதுக்கான வாய்ப்பு இருக்குது? பாயிண்ட் ஆப்ஷன். அதே கேள்வி தானே. ஸோ சிம்பிள் ஆஸ் யூஷுவல். இன் வெர்டிகல் சர்க்கிள் அபவுட் பாயிண்ட் ஓனா இந்த ஓவர் டிபெண்ட் பண்ணி இந்த சர்க்கிள் இருக்குது. இஃப் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் த ஸ்பியர் இஸ் இன்க்ரீஸ்டு, ஸ்பியர்னால் இங்கே இருக்குது, இன்னும் கேள்வி முன்னாடி எது இருக்கும் போல இருக்குது, கட் ஆகிடுச்சு. சரி, இந்த ஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சுற்றிட்டு இருக்கு. ஒரு காட்டுனா இந்த மாட்டு வண்டியில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் மாதிரி, அந்த சக்கரத்தோட கம்பி மாதிரி இது வந்து மாஸ் அட்டாச் பண்ணி சுற்றிட்டு இருக்கு. கார்ட் இஸ் மோஸ்ட் லைக்லி டு பிரேக். எப்போ இந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது? அட் த ஓரியன்டேஷன் வென் த மாஸ் இஸ் அட். எந்த புள்ளி நிலையில் இருக்கப்போ இது உடையும் அப்படின்னு கேட்குறான். பாயிண்ட் பியில் இருக்கும் உடையும். ஸோ இது 2000 கேட்ட கேள்வி. இதே தான் இனிமேல் மாற்றி கேட்பான். டயக்ராம் பெஸ்ட்டு எழுதிக்குமா. ஓவினை பொறுத்து மேலே இருக்கணும். ஓவினை பொறுத்து உள்ள செங்குத்து வட்டப்பாதையில் கம்பியுடன் இணைக்கப்பட்டுள்ள சிறிய கோளம் ஒன்று உள்ளது. இதன் சராசரி வேகம் கூடினால் நிறையின் எந்த நிலையில் கம்பியானது உடையும். ஆப்ஷன் ஏ பி எனும் கீழ்நிலை புள்ளியில், ஆப்ஷன் பி ஏ எனும் உச்சப்புள்ளியில், ஆப்ஷன் சி புள்ளி டி, ஆப்ஷன் டி புள்ளி சி. அவ்வளோதான்.